இறைவனின் குரல். நான் இறைவனின் குரல்னு சொல்லும்போது கடவுள் என்ன நம்மக்கிட்ட பேசுகிறாரா, இல்லை கடவுளை தான் நம்ம நேரில் பார்த்துருக்கோமா அப்படின்னு பல பேருக்கு தோணியிருக்கும். அப்படி யோசித்த உங்களுக்கான கதை தான் இது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பார்ன் டு வின். நான் உங்கள் ஐஸ்வர்யா. ஒரு பெரிய கடல், அதில் ஒரு படகு செலுத்தி நிறைய பயணிகள் பயணம் பண்ணுறாங்க. அந்த படகுல பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்திருந்தார். அவர் ஒரு சந்நியாசி. அதே படகுல இன்னும் சில பேர் பிரயாணம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் அந்த சந்நியாசியை ரொம்பவும் கேலி செய்கிறாங்க. அவர் பதில் பேசாமல் மௌனமாக உட்கார்ந்துருக்கார். அவங்க பண்ணுற தொந்தரவு கொஞ்சம் கூட நினச்சி அவர் கவலைப்படலை. மாலை பொழுதானதும் இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த பெரியவர் கண்களை மூடி தியானம் செய்கிறாரு. இதை பார்த்த இன்னும் சில பேர் தொந்தரவு செய்யணுன்ற எண்ணத்தில் அவரை கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க. ஆனாலும் அவர் இதை பெருசாக பொருட்படுத்தலை. அதில் ஒருத்தன் அவருடைய தியானத்தை கலைக்க செருப்பு தூக்கி அவர் மேலே அடிச்சிடுறான். திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. அன்புக்குரிய சாதுவே, நீ விரும்பினால் இந்த படகை நான் கவிழ்த்து விடுகிறேன் அப்படிங்கிற ஒரு ஒலி கேட்குது. அதை கேட்டதும் கேலி செஞ்ச எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. அந்த பெரியவர் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்குறாங்க. அந்த பெரியவர் மெதுவாக கண் திறந்து பார்க்குறாரு. எல்லாரையும் பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்க்குறாரு. கைகளை உயர்த்தி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய அன்பான கடவுளே, நீங்கள் ஏன் சாத்தானுடைய மொழியில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கவிழ்த்து விளையாட நினச்சா அதுக்கு ஏன் படகை கவிழ்க்கணும்? நீங்கள் புரட்டி திருப்ப வேண்டியது அந்த மனிதர்களுடைய புத்தியை தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் வானத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு சத்தம் கேட்குது. இறைவன் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி வந்த ஒலி என்னுடைய ஒலி இல்லை, அது சாத்தானின் குரல். உண்மையான இறைவன் குரலை கேட்கணும்னா அந்த மனிதனுக்கு சாத்தானுடைய குரலை வேறுபடுத்தி பார்க்க தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிறருக்கு தீமை தரும் சொல் என்றும் கடவுள் குரல் ஆகாதுன்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பொறுமை கடலினும் பெரிது. அதைவிட காயப்பட்ட போதும் பிறரை காயப்படுத்தாத குரலே இறைவனின் குரல். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஆல்.